எல்லாருக்கும் வணக்கம். நான் மாயா பேசுகிறேன். இது மாயாவின் பயணம். மாயா இன்றைக்கி உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறது கிடையாது. ஆனால் மீன் தலைக்கறி நான் வீட்டில் சமைச்சேன். ஸோ அந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இது என்னுடைய சொந்த ரெசிபி. மீன் கறி வைக்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் 2 தலை போட்டு மீன் குழம்பு வச்சுருக்கேன். குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வச்சுருக்கேன், சரியா? ஸோ இப்போ நான் இந்த மீன் தலைக்கறியை எப்படி வச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ரெசிபி மட்டும் கொடுக்குறேன். மீன் கறிக்கு தேவையான பொருளை நான் பெரிய பெரிய தலை வாங்கியிருக்கறனால ஸோ கொஞ்சம் கூடுதலாக தான் மசாலா பவுட்ரு. 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 4 ஸ்பூன் அளவு மல்லி. இது கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நான்ஸ்டிக் பேனில் லேசாக நல்லெண்ணெய் விட்டு தான் நான் இதை வறுத்து எடுத்துக்கிறேன். ரொம்பவும் கருகாமல் ரொம்ப அழகாக மிதமாக ஒரு பொன்னிறத்தில் இதை வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான். மசாலா பவுட்ரு பாபாஸ் வச்சேன். பாபாஸ் மசாலா பவுடர் தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் தான். பட் ஆனால் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதை தான் நான் அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 ஸ்பூன் அது தனி மிளகாத்தூள், அப்புறம் 4 ஸ்பூன் பாபாஸ் மீன் மசாலா தூள் போட்டேன். ஸோ இது எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். 2 சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதில் நான் 2 தடவை புளி ஊற்றுவேன். இந்த மசாலா கலக்கி வைக்கிறதுக்காக புளியை எடுத்து ஊற்றி நம்ம அந்த மசாலாவில் 1 கப் அளவுக்கு புளி ஊற்றி கிளறி வச்சுக்குவோம். இது மசாலா பேஸ்ட்டாக வரதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பேஸ்ட்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை தான் வச்சுட்டு நம்ம குழம்பு தயார் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம கறி தாளிப்போமா. 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் உளுந்து. இது கொஞ்சம் பொன்னிறமாக சரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சின்ன சீரகம் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ தூரம் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் ரொம்பவும் கருகாமல் வறுத்துக்கணும். பூண்டு எப்போதுமே கொஞ்சம் நிறைய தான் நான் மாயா பாய்ப்பேன். பூண்டு நல்லா நச்சு வச்சுக்கோங்க. தோலோடு இருந்துச்சா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஸோ இதை நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக அப்படியே எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், அந்த பூண்டு கண்டிப்பாக பொன்னிறமாக லேசாக வறுகணுன்னு நம்ம ஒரு சின்ன வெங்காயம் 7-8 சின்ன வெங்காயம், நான் ஏன்னா மீனுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு எவ்வளோ வைக்கிறோமோ அவ்வளோ வெங்காயம் போட்டு அதையும் போட்டு வதக்கணும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் இல்லை 4 தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்து சின்னதாக பொடுசாக அரிஞ்சு நம்ம அது கூடயே ஒன்றா இந்த மாதிரி வதக்கிக்கணும். ஓகே, நம்ம வறுத்து வச்சுருந்த மல்லியும் சின்ன சீரகமும் நம்ம பிளெண்டர் பண்ணி தூள் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ அந்த மசாலா பேஸ்ட்டு செஞ்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை எண்ணெயில் போட்டு வதக்கணும். கொஞ்சம் தண்ணியெல்லாம் இப்போ ஊற்றக்கூடாது. நல்லா கொஞ்சம் மசாலா நல்லா வதங்கின பிறகு தான் தண்ணியெல்லாம் ஊற்றணும். ஸோ இப்போ நான் கொஞ்சம் இப்பயும் கொஞ்சம் புளி ஊற்றுவேன். எல்லாம் போட்டு தான் இதை நல்லா எண்ணெயில் நல்லா வதங்க வச்ச பிறகு தான் அடுத்த வேலைக்கு போகணும். பாருங்கள், நமக்கு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு இதில் இன்னும் புளி ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக அது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அளவாக உப்பு போட்டுக்குங்க. உள்ளே இருந்து அந்த மசாலா வேகும் போதே அந்த வேக உள்ளுக்கு இருந்து நீங்கள் ஊற்றின எண்ணெய் பூராவும் மறுபடியும் மேலே மிதக்கும் பாருங்கள். அப்படின்னா அந்த மசாலா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா எப்போதுமே மீன் கறி ரொம்ப தண்ணியாக வைக்காமல் ஒரு குழம்பா திக்காக வந்தால் தான் மீன் கறி டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பாருங்கள் நம்மளோட குழம்பு அழகாக கொதிச்சிருச்சு பாருங்கள். பார்க்க அழகாக இருந்தால் தான் சாப்பிடவும் அழகாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தூள் இருக்கு இல்லையா, மல்லியும் சின்ன சீரகமும் அந்த தூளை கொட்டிடுவோம். அப்போ கறி இன்னும் கொஞ்சம் திக்காக கலராக வந்துடும். உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா கருப்பு மிளகும் போட்டுக்கலாம். காரமாக இருக்கணும் இன்னும் அப்படின்னு நினச்சா கருப்பு மிளகும் போட்டு நல்லா அழகாக இன்னொரு தடவை கொதிக்க வச்சுக்கலாம். ஓகே, பாருங்கள் குழம்பு கொதிச்சிருச்சு. நான் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு வாசனை கொடுக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக போட்டு பாருங்கள், அப்புறம் தெரியும். ஓகே, குழம்பு ஒன்ஸ் ரெடி ஆனிச்சுன்னா நீங்கள் அதில் மீன் போட்டுடலாம். நான் மீன் 2 தலையும் உள்ளே போட்டுட்டேன். பானை கரெக்டாக இருக்குது. ஸோ பெரிய பானை வச்சுட்டனால மீன் தலை பெருசாக இருக்கிறதுனால பெரிய பானைப்பா வச்சுருக்கேன். பாருங்கள், கறி நான் திக்காக தான் வச்சுருக்கேன். ஸோ ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல், அதனால் மீனை உள்ளே போடும்போது கரெக்டாக அது வேகிறதுக்கும் இதுக்கும் சமமாக இருக்கும். சி ஹவு நைஸ், நல்லா இருக்கா? பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா? மாயா வச்ச மீன் குழம்பு இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சாப்பிட்டு காட்ட முடியாது. பட் ஆனால் வச்ச ரெசிபி மட்டும் உங்கள்கிட்ட காட்டுறேன்.
செஞ்சு பார்த்துட்டு மாயாவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் சமைச்சிருந்தீங்க அப்படி சொன்னால் ஃபோட்டோ பிடிச்சி ஃபேஸ்புக்கில் கூட எனக்கு டேக் பண்ணுங்கள். சந்தோஷப்படுவேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இது ரொம்ப செம்ம ருசியாக இருந்துச்சு, சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஓகே, நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆச்சு. இருந்தாலும் ஒரு 2-3 ஐட்டம் இன்னும் போடுவேன். இந்த மாதிரி பூண்டு நச்சு வச்சு கடைசியாக போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நமக்கு இன்னொரு ஐட்டம் போடுவேன் பாருங்கள். தேங்காய் பால் திக்காக அடுப்பு இப்போ அடுத்து ஒரு 5 நிமிஷம் நான் நிப்பாட்டிடுவேன். ஸோ அதுக்கிடையில் தேங்காய் பால் கடைசியாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமும் நான் வந்து கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் நல்லெண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன். அது ஏற்கனவே வதக்கிட்டு நான் அதை வந்து மேலால் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை நான் கொஞ்சம் மேலே போட்டுட்டு இந்த பானையை அப்படியே மூடி வச்சுருவேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்தால் தான் அந்த வாசனை இருக்கும், அந்த பூண்டோட வாசனை இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மாயாவுக்கு அப்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக வைக்காமல் இப்படி திக்காக இருந்துச்சுன்னா ஸோ நைஸ். பார்த்திங்களா, கருவேப்பிலை எப்படி கொஞ்சமாக போட வேண்டியதான் மேலால். ஸோ அந்த வாசனைக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஓகே, டான் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பானையில் மூடி வச்சுருவோம். அடுத்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நிப்பாட்டிடுவோம். ஓகே டான், மீன் தலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. எனக்கும் பிடிக்கும், மருமகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாயாவோட இந்த எல்லா வீடியோவும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய். வாழ்க்கை ஒரு அழகான பயணம், மாயாவின் பயணம். பாய்.